ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி, அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். 1-10 கொடையவன் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இழந்த செல்வாக்கு, இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இழந்த சொத்துக்களினால் ஏற்பட்ட இழப்புகளும் மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் தனவரவும் செல்வாக்கும் மரியாதையும் உயர்கின்ற நேரம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு, இல்லை படித்து முடிச்சிட்டேன் சார், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா MBBS முடிச்சிட்டோம் அப்படின்னா MBBS முடித்ததுக்கப்புறம் MD, MS, FRCS என்னென்ன வேணுமோ படிக்கலாம். மேல் படிப்புக்குண்டான நேரமாக அமையக்கூடிய வகையில் இருக்குது.
ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ குரு வந்தால் அது யோகம். உங்களுக்கு அப்பேற்பட்ட யோகம் வந்திருக்குது. ஜென்ம சனி படுத்து எடுக்கிறது. அவமானத்தினால் சங்கடம், அந்த அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். இந்த குரு பகவான் உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், புதிய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும், உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கை துணையின் சுகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். நீங்கள் தொட்டது எதுவாக இருந்தாலும், தங்கத்தில் கை வச்சிங்கன்னா தங்கத்துலேருந்து பணம் வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த புட்டபர்த்தி பாபா இப்படி பண்ணிவிட்டு விபூதி கொடுப்பார். நீங்கள் இப்படி பண்ணாங்கனால உங்களுக்கு தங்கம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடனே நான் புட்டபர்த்தி பாபாவுக்கு வசந்துருவானா இல்லை, அவர் சக்தியால் கொண்டு வந்தார். உங்களுக்கு குருவின் அருளால் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வியாபார வளர்ச்சி ஏற்படும், படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும், உங்களை மதிப்பு மரியாதையோடு நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு, செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும், குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். வாழ்க்கை துணை சம்பந்தமாக வழக்கு ஏதாவது அனுபவிக்கிறாங்கன்னா அந்த வழக்கில் உங்களுடைய ஆலோசனையின் மூலமாக அந்த வழக்கில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வழக்கில் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் மூலமாக அவர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம், அடுத்தவங்களால் உங்களுக்கு மரியாதை, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான பலன்களாக இருக்கிறதுலே 12 ராசியிலேயே அதிகப்படியான பலன்களாக 95% நற்பலன்கள் தருகின்ற குரு அதிசார பயிற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த மீதி 5% எங்கேயாவது கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்பீங்கள்ல, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அதை தவிர மாசாந்திர பலன்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசாந்திர பலன்கள்லாம் போட்டுட்டு வரோம் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலில். அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயர்த்தும் அமைப்பாக இந்த குரு அதிசார பயிற்சி அமைந்திடும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.